மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமார், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு மாதா கோயில் மெயின் ரோடு அருகே ஆற்றங்கரை பகுதியில் பாண்டியன் என்பவருக்கு சொந்தமான வெடி தயாரிக்கும் தொழிற்சாலை உள்ளது. இங்கு 4 தொழிலாளர்கள் இன்று வேலை செய்து வந்தனர். 20 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிற்சாலையில இன்று தொழிலாளர்கள் வெடி தயாரித்துக் கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்துல வெடி தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த திருவாரூரையை சேர்ந்த கர்ணன் என்பவர் உடல் சிதைந்து சம்பவ இடத்திலேயே தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். மேலும் கலியபெருமாள், குமார், லட்சுமணன் ஆகிய 3 பேர் படுகாயமடைந்து மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குத்தாலம் தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தொடர்ந்து சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவம் இடத்தில் நேரடியாக பார்வையிட்டு விசாரணை நடத்தினார். இந்த வெடிக்கிழங்கில் திருமண நிகழ்வு, கோயில் விழா மற்றும் நாட்டு வெடிகள் தயாரிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வெடி விபத்து வெடிமருந்து இடிக்கும் போது இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து குத்தாலம் போலீசார் விசாரணை கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.